வணக்கம். இது நிலையான அழகின் அடுத்த ரகசியம். நீங்க எல்லோருமே ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கும் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கும் என்னுடைய டீப் பெடிக்யூர் ரகசியத்தை தான் இன்று உங்களுக்கு வழங்க இருக்கேன். தினந்தோறும் குளிக்கும் பொழுது பாதத்துல சேர்ந்திருக்கும் இறந்து போன சர்ம சற்களை எப்படி டவலால நாம துடைத்து எடுக்கிறோம் என்பது இந்த நிகழ்ச்சியில பார்த்திருப்பீங்க. மேலும் புதன்தோறும் காலுக்கு பீல் பண்ணுறோம். அதை தவிர ஞாயிறு தோறும் ஒன்று காஃபியால் எக்ஸ்ஃபோலியேஷன் இல்லை சர்க்கரை எலுமிச்சையால் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் செய்ததுனாலேயே நம்முடைய பாதங்கள் பேபி சாஃப்டாக மென்மையாக அழகாக இருக்கும். ஆனால் அதற்கும் மேல்பட்டு பெடிக்யூர் பண்ணணும், என் காலை ஏதாவது ஒரு டப்பில் வச்சு நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக, எனக்கும் அந்த ஆசை அப்பப்போ உண்டு, இந்த பெடிக்யூரை உங்களுக்கு நான் கொண்டு வரேன். 15 நாளுக்கு ஒரு முறை இதை செய்யணும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் அது நடக்காது, ஏன்னா வேலை அப்படி. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். 30 நாளைக்கு ஒரு முறை முயற்சி செய்து செஞ்சிருவேன். ஏன்னா இது செய்யும் பொழுது அவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும். அது என்ன என்பதை செய்யும் பொழுது பார்ப்பீங்க. 2 வாரமா இந்த எபிசோடு உங்களுக்காக ஷூட் பண்ணணும் என்பதற்காக போட்ட நெயில் பாலிஷ் அப்படியே இருக்கு, நகத்தை கட் பண்ணலை. அண்ட் கொஞ்சம் என்னுடைய தினசரி வழக்கத்தையும் குறைச்சிருக்கேன். அப்போதான் உங்களுக்கு இதோடைய முழு இம்பேக்ட் தாக்கம் பார்க்க முடியும் என்பதனால. அண்ட் இந்த ப்ரோசஸில் ரசாயனம் எதுவுமே கிடையாது. அழகுக்கு ஐஸ் ரொம்ப ரொம்ப பெரிய நண்பர், ரொம்ப முக்கியமானது. இது ஐஸை மட்டுமே வைத்து செய்யும் ஒரு பெடிக்யூர். பார்க்கலாமா? முதல் வேலை நகத்தில் இருக்கிற பாலிஷை ரிமூவ் பண்ணுவது. எனக்கு அந்த அசிட்டோன் பேஸ்ட் லிக்விட் பாலிஷ் ரிமூவர் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஹார்ஷ்ன்னு சொல்லுவாங்க, எனினும் எனக்கு அது பிடிக்கும். அது கிடைக்கலனா அடுத்தது இந்த வைட்டமின் இ இருக்கும் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸும் நல்லா தான் இருக்குது. என்ன, இது கொஞ்சம் நேரமாகும், அது உடனடியாக எடுக்கும். அதனால எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா எனக்கு நேரம் கிடையாது, வேகம் பிடிக்கும். ரிமூவ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வேங்க வச்சு தேய்ன்னு தேய்க்க அவசியம் கிடையாது. அப்படி தேய்ச்சோன்னா அதனால வரப்போவது கிடையாது. கொஞ்ச நேரம் வச்சுட்டா இந்த ரசாயனத்தின் தன்மை அந்த பாலிஷில் இறங்கும். அதற்கு பிறகு தேய்க்கும் பொழுது எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா? இப்படி எடுக்க வேண்டியது தான். எனக்கு ஏன் பாலிஷ் இவ்வளவு ஈஸியா இயற்கை இங்க ஷூட் ஆயிப்பா. இவ்வளவு பெருசா ஒரு வண்டு, டேய் என்ன கடிச்சிடாத, நீ குவாய்ட்டா வேலையை பாரு. இயற்கையில ஷூட் பண்ணா இதெல்லாம் வரும். அவங்களுடைய ப்ரொபோசிஸ், மூக்கு, இது மாதிரி ஸ்மெல்லுக்கெல்லாம் ஈர்க்கப்படும். என்னுடைய வீட்டுல நான் ஸ்னோ ஒயிட் போல வாடுறேன் தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா இங்கே கால்நடை விலங்குகள், பறவைகள், பூச்சி எல்லாமே அதிகமாகவே இருக்கும். இயற்கையோட ஒன்றிணைந்து வாழும் ஒரு அழகான வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அந்த கொழுவியை பார்த்தா பெரும்பாலும் நிறைய பேர் அலறி ஓடிருப்பாங்க, எனக்கு தெரியும். ஆனால் அப்படியோட தேவையில்லை, அது மாட்டுக்கு அது வேலையை பார்க்குது, நான் மாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சுமூகமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய விதம் அது மட்டும்தான். நாம் அதை துன்புறுத்தாமல் இருக்கிற வரையில் அது தன்னை பாதுகாத்துக்க என்ன கொட்டாது. அடுத்த படி ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா என்னுடைய பெரிய டப்பை வச்சுட்டு இதில் நம்முடைய ஹீரோவான முக்கியமான பொருளை சேர்க்க போகிறேன். ஒரு முழு பக்கெட் ஐஸ். இதை மீண்டும் மீண்டும் உள்ள இருக்கிற ஐஸ் ட்ரேஸில் இது வெறும் குழா தண்ணி வச்சு எடுத்து சேகரித்து வச்சிருப்போம். ஒரு பிளாஸ்டிக் பையில் ஃப்ரீசர்லேயே இருக்கும். என்னைக்கு இந்த பெடிக்யூர் பண்ணுறேனோ அன்னைக்கு இது வெளிவரும். ஒரு மக் தண்ணி இப்போ இருக்கு எனக்கு. ஏன்னா இதுல கால் வைக்க போறேன். என்னுடைய காலை வழக்கத்துல முகத்துல வைக்கும் பொழுதே கோல்டுன்னு சொல்றேன். இப்போ கால் எடுத்த உடனே ஃபுல்லாலாம் வைக்க முடியாது, ரொம்ப கோல்டா தான் இருக்கும். பழகினதுனால கொஞ்சம் வைக்கிறேன். அப்பயும் கூட முதல்ல குதிக்கால வச்சிருக்கேன். மெதுவாக தான் பாதத்தை உள்ளே இறக்குவேன், ஏன்னா ரொம்ப கோல்டா இருக்கும். மிஞ்சி போனா இதுல ஒரு 5 நிமிஷம் ஆனா முழுசா உள்ள இருக்கும் பொழுது என்ன ஒரு சுகம் தெரியுமா? இதுல ரொம்ப பிரமாதமான விஷயம் என்னன்னா, காலில் என்ன வலி இருந்தாலும் அது இழுத்து எடுத்துரும். ஏன்னா இரத்த குழாய்கள்ல வீக்கம் இருக்கும் பொழுது, சன்மத்துக்கடியே ஏதாவது ஒரு தசையில வீக்கம் இல்லை சதை அளவில் வீக்கங்கள் இருந்ததுன்னா ஐஸ் என்பதனால அதை குறைச்சி கொடுத்துரும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், கால் வலி ஓடி போகும். 5 நிமிஷம் ஃபுல்லாக வைக்க முடியாமல் இருந்ததுன்னா
எடுத்து எடுத்து மீண்டும் உள்ள வைக்க வேண்டியது தான். ஆனால் 5 நிமிஷம் இருக்கணும். அது இருக்கும், சில்லுப்பில் வலிக்கும், கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்ல. அப்பப்போ இதெல்லாம் பண்ணிட்டு தைரியமா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நமக்கு லாபம் கிடைக்கும்னு திரும்ப வச்சிருவேன். 5 நிமிஷம் முடிஞ்சாச்சு. அடுத்து வர இருப்பது ரொம்ப முக்கியமான படி. அடுத்த படி 2 விதமா அணுகலாம். ஒன்று, உங்களுக்கு வேணுமோ வேணாமோ, எனக்கு விஞ்ஞானம் பகிர்ந்து கொள்ள பிடிக்கும். ஒவ்வொன்றுத்தையும் எதற்காக செய்கிறோம், இதற்கு பின்னணியில் தத்துவம் என்ன என்பதை பகிர்ந்துக்க பிடிக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த ஐஸ் பெடிக்யூரின் பின்னணியில் தத்துவம் ரொம்ப சிம்பிள். ஐஸை எது மேலே கொஞ்சம் நேரம் வச்சாலும் அது இறுகும் இல்லையா, இறுகும், கொஞ்சம் ஹார்ட் ஆகும், அதற்கு பிறகு உடைந்து கூட விழுந்துடலாம். அதே தத்துவம் தான். சர்மத்துக்கு மேல்புறமாக இருக்கும் இறந்து போன சர்ம சற்களை இது இறுக செய்யும். அதனால அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். புது சற்களிலிருந்து கொஞ்சம் பிரிந்து வரும். அதை நாம் அப்போ தேய்ச்சி எடுக்கும் பொழுது விழுந்துருது. அதனால இது ஒரு டீப் எக்ஸ்ஃபோலியேஷன் அண்ட் பாதம் எக்ஸ்ட்ரா பேபி சாஃப்ட் ஆக போகுது. இது போன்ற கொரன்னு இருக்கும் ஒரு டவலால காலை நல்லா தேய்ச்சி துடைக்கணும். தேய்ச்சி கொஞ்சம் நல்ல அழுத்தமாக தாக்கம் கொடுத்து தேய்க்கணும். குதிக்கால், பாதம் எல்லாம் மறந்துடாதீங்க. விரலுக்கிடையே நகம் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல. நகத்துக்கு கவனம். கியூட்டிக்கல பின்னாடி தள்ளணும். இந்த நாப்கின் பெடிக்யூருக்காக மட்டுமே ஒதுக்கி வைக்கப்பட்டது. வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டேன். நல்லாக்குல குழு குழுன்னு ஒரு ஃபீலிங் வேற இல்ல. இது போன்ற கருவி எங்கேயும் கிடைக்கும். இதையும் பயன்படுத்தலாம். இதை நல்லா நினைச்சிட்டு இதால நல்லா தேய்க்கணும். வரும் அந்த சர்ம செல்கள், இறந்து போன சர்ம செல்கள் வரத கண்ணால நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த ஹார்ட் இடமெல்லாம் மறக்கக்கூடாது. டவலால தேய்க்கும் பொழுது அப்படியே கையில பட்டுடும். ஆனா இது போல ஒரு கருவியை பயன்படுத்தி தேய்க்கும் பொழுது கவனம் செலுத்தி தேய்க்கணும். கையோட இதை கழுவி வச்சுட்டு, ஆனா இதுலயும் இதை பயன்படுத்த தேவையா இருக்கும். ஏன்னா டவலோட அதுல செல்கள் வந்துடும், இதுல தனியா நிற்கும். ஒரு முறை அதை கழுவிட்டு, நகத்துக்கு இடையே அந்த கருவியால செய்ய முடியாது, அதுக்கு டவல் மீண்டும் தேவைதான். துடைச்சிட வேண்டியதுதான். துடைத்ததுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்? நகத்தை நறுக்குவது. ஐஸ்னால நகங்களும் பிரிட்டிலா இருக்கும். கவனமா நகத்தை நறுக்கணும். கால் நகங்களை நறுக்கும் பொழுது முக்கியமா மனசுல வைக்க வேண்டிய விஷயம், நேர்கோட்டுல மட்டும்தான் நறுக்கணும். இப்படி இதற்கு ஷேப் கொடுக்குறோன்னு யூ மாதிரி அப்படிலாம் நம்ம உள்ள வந்து நறுக்கிட்டோம்னா இந்த லைன்ல, இதனாலதான் இன்க்ரோத் ஆகுது. இன்க்ரோத்னா என்ன? இந்த நகம் மீண்டும் வளரும் பொழுது இந்த ஓரங்கள்ல இருக்கும் நகத்தின் முனை சதைக்குள்ள குத்த ஆரம்பிச்சிடும். அப்போதான் தாழாத வலி, நடக்க முடியாது, அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ நேர்கோடு. நான் ஒரு நகம் டெமோ பண்ண போறேன். எவ்வளோ குட்டி நெயில் கட்டர், ஆனால் எனக்கு சீராக அது பண்ணி புரியும். என்ன நகங்களை நம்ம சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, வலுவாக இருக்கும், ஆனால் ஈஸியாக கட்டும் ஆகும். இவ்வளவுதான். பார்த்தீங்களா? இப்படி ஒரு நேர்கோடு. அதற்கு பிறகு ஃபைலிங் ஒரே திசையில தான் பண்ணணும். இப்படிலாம் தேய்க்கக்கூடாது. இப்படி தேய்க்கலாம். எங்கேயாவது கோடு சீரா இல்லை, அந்த கோடை சீர் பண்ணணும்னா தேய்ச்சிட்டு மீண்டும் ஒரே திசை. அப்போதான் பிசுகுகள் இல்லாம இருக்கும். பிசுறு இல்லாம இருக்கும் பொழுது நகம் எதுலையும் மாட்டாது, கிழிக்காது, கிழியாது, உடையாது, வலிக்காது. இந்த ஃபைலிங் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நகங்களை ஃபைல் பண்ணும்பொழுது இங்க அருகாமையிலும் ஒரு முறை இதால தேய்ச்சி விட்டுடும். மேலும் உள்ள இதாலேயே கிளீன் பண்ணிடுவேன். ஸோ நல்லதா ஒரு நெயில் ஃபைல் வாங்க வேண்டியது அரிதான விஷயம். அதே போல கியூட்டிகிள்ஸ் தள்ளணும், தேய்க்கணும். இங்க ஏதாவது கனமா இருந்தா ரொம்ப லேசா
தாக்கம் உண்டு. ரொம்ப லேசான, ரொம்ப நேரத்துக்கு இல்லாமல் ரொம்ப விரிவாக அங்கேயும் நெயில் ஃபைலால் தேய்ச்சிட்டு எடுத்துட வேண்டியது தான். இதற்கு பிறகு எல்லா நகங்களையும் முடிச்சுட்டு அப்படி லைட்டாக ஒரு முறை வாஷ் பண்ணணும். கழுவிட்டு துடைச்சிட்டு அடுத்த முக்கியமான படி இது நெயில் பஃபர். இது ரொம்ப கொரன்னு இருக்கும். ஒரு பக்கம் நகத்தில் கோடுகள் இல்லை மேடு பள்ளங்கள் இருந்தால் அதை ஒரு முறை ஒரே திசையில் இதால் சம நிலைக்கு கொண்டு வரணும். அதற்கு பிறகு இதில் படிப்படியாக ரொம்ப கொரன்னு இருந்த பக்கம் போக கொஞ்சம் அதை விட மென்மையா ஃபைனல் பாலிஷ். 4 படிகள் உண்டு. ஸோ இந்த 4 படிகளையும் அதே திசையில் மீண்டும் இதுக்கு பேரு தான் பஃபிங். இது இருப்பதிலேயே ரொம்ப சாஃப்ட். இதுதான் பாலிஷிங். இதை எல்லா திசையிலும் நான் போடுவேன். இப்படி பயன்படுத்துவதனால நகத்தோடைய மேல்புறம் சமச்சீராக இருக்கும். இதில் நம்ம பாலிஷ் போடும் பொழுதும் இது சுலபமாக்கி கொடுக்கும். பாலிஷ் போடலைனாலும் இது அழகாக்கி கொடுக்கும். அது அவ்வளவுதான். எனக்கு இதை முடிச்சுட்டு எப்பயுமே கிளியர் பாலிஷ் ஒன்று போட பிடிக்கும். கிளியர் பாலிஷ் இது கட்டவர்களுடைய நகம் என்பதனால ப்ரஷ் முழுவதும் எடுத்துப்பேன். சின்ன நகங்களாக இருந்ததுன்னா ப்ரஷ்ஷை இப்படி தேய்ச்சி எடுத்துருவேன். ஸோ தேவை எவ்வளவோ அவ்வளவுதான் வரும். இப்போ ஆனால் முழு ப்ரஷ் எடுத்துட்டு இப்படி பிரித்து பிடிக்கணும். அப்போ தான் இந்த இடங்களிலெல்லாம் கூட பாலிஷ் படும், இல்லைன்னா அந்த இடங்கள் மிஸ் ஆகிடும். நடுவில் தொடங்கி மெதுவாக சைடுக்கு இப்படி கிளியர் கோட் போடுவதனால ஒன்று நகத்துக்கு பாதுகாப்பு. அடுத்து நெயில் பாலிஷ் போட்டாலும் நகத்தில் எந்த ஒரு கரையும் இறங்காது. அவ்வளோதான். இது எல்லா நகங்களுக்கும் செஞ்சு முடிச்சுட்டு நிறைவில் வழக்கம் போல க்ரீம் முழுசாக போட்டுட வேண்டியது தான். அஞ்சு நிமிஷம் காக்கும் நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, ஒன்று ஐஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு தவிப்பதெல்லாம் தாண்டி செட்டில் ஆகிட்டிங்கன்னா புத்தகம் படிக்கலாம். நான் அதான் பண்ணுவேன். இப்போ கரண்ட்டாக நான் படிச்சுட்டு இருப்பது ஜார்ஜ் போரோவுடைய லவ் அண்ட் க்ரோ. ஐஸ் பெடிக்யூரை செஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் பாதங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அப்படின்னு சொல்லும். ஏன்னா என்னுடைய பாதங்கள் எனக்கு இதை சொல்லுது. மேலும் ஐஸில் மட்டுமே காலை வைக்காம பக்கத்தில் இன்னொரு பக்கெட்டில் கொதிக்கும் சுடுநீரை வைத்து மாற்றி மாற்றி பாதங்கள் அதில் வைக்கலாம். அது கால் வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிகிச்சை. ஆனால் அது எப்படி செய்யணும் என்பதை நிலையான அழகு எக்ஸ்ட்ராஸில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அதற்கிடையே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சி ஐஸ் பெடிக்யூர் உலகெங்கும் எல்லாரும் செய்யணும் என்ற ஆசை இருந்தால் இந்த வீடியோவை #practicebeauty எனும் டேகுடன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மேலும் நிலையான அழகு ரகசியங்களை தெரிஞ்சுக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கன் ஹிட் பண்ணுங்க. உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பேன் மேலும் ரகசியங்களோடு. அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே பியூட்டிஃபுல். Ta-da!